தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد أرسله الله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة. من يطع الله ورسوله فقد رشد واهتدى ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يعمر مساجد الله من آمن بالله واليوم الآخر وأقام الصلاة وآتى الزكاة ولم يخش إلا الله. وقال جل جلاله في بيوت أذن الله أن ترفع ويذكر فيها اسمه يسبح له فيها بالغدو والآصال. آمنت بالله صدق الله المولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. उर्दू में की तमिल में की? एक सहाबी हैं, उनका नाम है हज़रत अबू ज़र ग़िफ़ारी. उनका नाम है जुंदुब इब्न जुनादा. और सहाबी இருக்கின்றார், அவர்களின் பேர் அபூ ज़ர் ग़िफ़ारी, சொந்த பேர் जुंदुब इब्न जुनादा. रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम से बहुत ज़्यादा सवालात करने वाले. ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கொஞ்சம் முன்னால் வந்திருக்க, பின்னால் இடம் ரொம்ப டைட்டாக இருக்குது, रत्ती सामने आ जाओ, கொஞ்சம் सामने முன்னால் வந்திருக்க, पीछे आने वाले जगह नहीं है. ஒரு கேள்வி கேட்ட உடனே இரண்டாவது கேள்வி, இரண்டாவது கேள்வி கேட்ட உடனே மூணாவது கேள்வி, மூணாவது கேள்வி கேட்ட உடனே நாலாவது கேள்வி, அந்த மாதிரி கேட்கக்கூடிய சஹாபி. முஸ்லிம் ஷரீஃபில் இருக்கின்றது ஹதீஸில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தார். வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், உலகத்திலேயே முதலாக எந்த பள்ளி கட்டப்பட்டது அப்படி என்று கேட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் மஸ்ஜிதுல் ஹராம், காபாவின் மஸ்ஜித் இதுதான் முதலில் கட்டப்பட்டது அப்படி என்று சொன்னார். ரெண்டாவது கேள்வி, வபாதஹு ஐயு மஸ்ஜிதின் யா ரசூலல்லாஹ், முஸ்லிம் ஷரீஃப், அதற்கு பிறகு இரண்டாவது பள்ளியசால் எது அப்படின்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஃபலஸ்தீனில் இருக்கின்றதே, கஸா கஸா அப்படி என்றெல்லாம் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். ஃபலஸ்தீனில் அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கின்றதே இரண்டாவது பள்ளிவாசலாக கட்டப்பட்டது அப்படி என்று சொன்னார்கள். மூணாவது கேள்வி, வகம் பைனஹுமா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் ரசூலே ரெண்டு பள்ளிவாசலுக்கு மத்தியில் எவ்வளோ நாள் இடைவெளி அப்படி என்று கேட்கின்றார். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார், 40 ஆமன், 40 வருடம் முதலில் காபாவின் பள்ளிவாசல் கட்டப்பட்டது, அதற்கு பிறகு 40 வருடத்துக்கு பிறகு காபா இந்த மஸ்ஜிதுல் அக்ஸா கட்டப்பட்டது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 வருடம் மக்காவில் இருந்தார்கள். மக்காவில் எந்த விதமான பள்ளிவாசல் கட்டப்பட முடியவில்லை என்றால் சூழ்நிலை அந்த மாதிரி. இந்த 13 வருடத்தின் ஒன்லி 200 ஆத்மீ முசல்மான் ஹுவே, ஒன்லி 200 நபர்கள் தான் முஸ்லிம் ஆனார்கள், வேற யாருமே இல்லை. கஷ்டமான நிலவை ஆக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாக்கு செல்லுகின்றார். மதீனாக்கு ரபியுல் அவ்வல் மாதத்தில் செல்லுகின்றார். செல்லும் நேரத்தில் இருக்கின்றது 8 நாள் பயணம். ரபியுல் அவ்வல் 1ஆம் தேதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புறப்படுகின்றார். பிறகு குபாவுக்கு வருகின்றார்.
குபாவில் இருக்கின்றது. குபா அப்படி என்றால் இப்பொழுது அது மக்காவில் வந்துவிட்டது, மதீனாவில் வந்துவிட்டது. முதலில் மதீனாக்கு வெளியே இருந்தது, அந்த ஊரில் வந்து விட்டார். வந்த உடனே அமர் இப்னு குல்சூம் அப்படி என்று ஒரு சஹாபி, அவரோட வீட்டில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார். சில ஹதீஸில் இருக்கின்றது ஒரு வாரம், சில ஹதீஸ்களிலிருந்து 2 வாரம், சில ஹதீஸ்களில் புகாரிலே இருக்கின்றது 21 நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே தங்கியிருந்தார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஷ்வரா செய்து இங்கே ஒரு பள்ளிவாசல் கட்ட வேண்டும் அப்படி என்று சொன்னார். ஆம் யா ரசூலல்லாஹ், ஆம் கட்டலாம் அப்படி என்று. உடனே குழி தோண்டப்பட்டது. குழி தோண்டின பிறகு அந்த இது புனியாத் क्या बोलते हैं सर? नहीं, அடிக்கல் நாட்டில் அஸ்திவாரம் குழி எடுக்கப்பட்டது. எடுத்த உடனே முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அஸ்திவாரத்தில் கீழே இறங்குகின்றார். இறங்கி ஒரு கல் வைக்குகின்றார். வைத்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாபஸ் வருகின்றார். ஹஜ்ரத் அபூபக்கருக்கு கூறுகின்றார், அபூபக்கர் ரெண்டாவது நீங்கள் வாங்க அப்படி என்று. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. சரி, அதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காலிருந்து மதீனாக்கு குபாக்கு வர்றப்போ 2 பேருக்கும், ஹஜ்ரத் அபூபக்கருக்கும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்க்கும் 2 வருஷம் தான் வித்தியாசம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வயது 52. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா 51 60% में कहते हो कितना होगा 50%, 53 வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு. ஹஜ்ரத் அபூபக்கருக்கு 51, வெறும் 2 வயசு தான் வித்தியாசம். சின்னவர் ஹஜ்ரத் அபூபக்கர். ஆனால் முகம் வந்து அவ்வளோ தெரியல. இன்னொரு ரசூலுல்லாஹ்க்கு மாலும் नहीं. ஜனங்க புது ஜனங்க, அவங்களுக்கு தெரியல ரசூலுல்லா யார் அப்படி என்று. 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ஸு, 2 பேரும் வந்து வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்குறாங்க. 2 பேரும் வந்துருக்குறாங்க. आते हैं अस्सलाम वालेकुम मुलाकात कर लो जाते हैं. मुलाकात करते वक्त इनो रसूलुल्लाह के पूछने नहीं. बड़े आदमियाँ பெரிய ஆளுங்க, பெரிய ஆளிடத்தில் கேட்க முடியாது, அந்த மாதிரி ஆளுது. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் நடந்த உடனே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா புரிஞ்சிச்சு, ஆஹா ஜனங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்து கொண்டு இருக்கின்றது ரசூலுல்லாஹ் யார் அப்படி என்று. உடனே என்ன செஞ்சார் அப்படி என்றால், கொஞ்ச நேரத்துக்கு பிறகு வெயில் அடித்தது. வெயில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அடித்தவுடன் ரசூலுல்லாஹ் மீது வெயில் படவுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பின்னாலே செல்லுகின்றார். பின்னாலே சென்று துண்டு இருக்கின்றது, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்கின்றார். துண்டை வந்து இப்படி பிடித்துக் கொள்ளுகின்றார். பிடித்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே வெயில் விழுகவில்லை. அனைவரும் ஆஜா பாஷா பாய் மாஷா அல்லாஹ் மரஹபா आजा सामने चेयर डालो है साहब को. चेयरमैन की चेयरमैन चेयर पड़ूंगा. माशाअल्लाह अकरमकुमुल्लाह आज़कुमुल्लाह तारल्लाहु उम्रकुम. சேலம் டிஸ்ட்ரிக்டிலேயே ஒரு முஸ்லிம்களுக்கு கண்ணியம் இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படி என்றால் அலி ஜனாப் பாஷாபாயை கொண்டு. பாஷாபாய் ஒருத்தர்னாச்சும் துர்ரை யத்தீம் அப்படின்னு சொல்வார்கள் உருதுவில். अकेला मोती अपने इतने बड़े डिस्ट्रिक्ट में एक ही एक मुसलमान चेयरमैन हैं तो अली जनाब बादशाह साहब, अल्लाह ताला उनको सेहत देना, तंदुरुस्ती देना. खैर उடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படி என்றால் அந்த துணி பிடிச்சி விட்டாங்க. துணி பிடிச்ச உடனே எல்லாத்துக்கும் தெரிந்து விடுகின்றது. என்ன தெரிந்து விடுகின்றது? ஆஹா, இவர் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் பின்னால் எண்ணிக்கொண்டு இருக்கின்ற ஜனங்களுக்கு முதல்ல தெரியும். இந்த மாதிரி வந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வருகின்றார்கள் அப்படி என்று உடனே என்று எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே ஒரு பள்ளிவாசலுக்கு அடைக்கால் வைத்தார்கள், புனியாத் வைத்தார்கள். புனியாத் வைத்து அங்கே ஒரு பள்ளிவாசல் முடிந்து விட்டது. रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम मक्के से कुबा से मदीना मुनव्वरा आए. मदीना मुनव्वरा आने के बाद क्या हुआ, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப
12 மணிக்கு முத்துவலி சாப் சொல்லிட்டாரு, ஹசரத் 12 பஜே உன்னொன்று ஜானே வாலா ஹசரத் அப்படி என்று. அதற்கு ஷார்ட்டாக 2-3 வஸ்து மட்டும் நான் அவங்க சொல்லி நான் முடிச்சிடுறேன். रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम शुरू इस्लाम में मक्के के अंदर जो है, मक्के में और इसी तरीके से मदीने में अजान नहीं थी. மக்காவில் எப்போ மதீனாவில் இருக்கின்றதே ஆரம்பத்தில் இது இல்லை, ஏன்னா இல்லை பாங்க இல்லை. எப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தார்களோ, சரி தாங்களுக்கு எல்லாம் தெரியும், காபத்துல்லா நடுவில் இருந்து கொண்டு இருக்கின்றது. பூரா உலகத்தில் இருந்து இருக்கின்றதே ஜனங்கள் இருக்கின்றதே காபாவின் பார்த்து தான் தொழுவார்கள். நாம் இந்த திசையில் தொழுகிறோம், இங்கே இருக்கிறவர்கள் எப்படி தொழுவார்கள், அந்த பக்கம் இந்த பக்கம் தொழுவார்கள், இந்த பக்கம் இன்னும் தொழுவார்கள். மதீனா மாநகரத்தில் இருக்கின்றதே காபா இங்கே இந்த திசையில் இருந்து கொண்டு இருக்கின்றது. ये कौन सा दिशा है? जुनूब. जुनूब को क्या बोला दोस्तों? जुनूब क्या नजर சொல்றது? இந்த திசைக்கு தெற்கு. தெற்குல ஜுனூப் இது இருக்குது. என்ன இருக்குது? காபா. இந்த பக்கம் வந்து பலஸ்தீன் இருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது மதீனா நகரத்துக்கு வந்தார்களோ அப்பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு கட்டளை விடப்பட்டது, நீங்கள் காபாவுக்கு இல்லை, மாறாக பலஸ்தீனில் இருக்கும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுக வேண்டும் அப்படி என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதுட்டே இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனசிலே என்ன அப்படி என்றால், இந்த பக்கம் காபா இருக்கின்றதே, இது ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமின் கிப்லா. இந்த பக்கம் இருந்தா நல்லா இருக்குமே. قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலஸ்தீனை நோக்கி தொழுதுட்டே இருப்பாங்க. திடீர்னு வானத்தின் பால் தலையெடுப்பாங்க. ஹஸ்ரத் ஜிப்ரைல் வருவார்களா? ஜிப்ரைல் வந்து யா ரசூலல்லாஹ், காபாவின் பக்கம் நீங்கள் முகத்தை திருப்பி விடுங்கள் அப்படி என்று சொல்வார்களா அப்படி என்று பார்ப்பார்கள். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், قد نرى बेशक हम देखते हैं तकल्लुब वजहिक के तेरा चेहरा पलट रहा है फवल्ली वजहक शत्रल मस्जिदिल हराम, तुम अपना चेहरा फेर लो मस्जिद हराम की तरफ में. कद நிச்சயமாக நரா நாம்கள் பார்க்கிறோம், தகல்லுப பெருடுகின்றது, வஜ்ஹக உங்களின் முகம், ஃபலனுவல்லியன்னக நாம் உங்களை திருப்புகின்றோம், இலல் மஸ்ஜிதில் ஹராம் காபாவின் பள்ளிவாசலுக்கு அப்படி என்று. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு ரபியுல் அவ்வல் வந்தார்கள். 2வது ரபியுல் அவ்வல் 12 மாதம் முடிந்தது. அதற்கு பிறகு இருக்கின்றதே 4 மாதங்கள், ரபியுஸ் சானி, ஜுமாதல் ஊலா, ஜுமாதுஸ் சானியா, ரஜப். இந்த ஷாபானுக்கு 1 மாதத்துக்கு முன்பாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபால இருக்கின்றது பலஸ்தீனில் இருந்திருக்கின்றது மஸ்ஜிதுல் காபாவின் பால் திரும்பி விட்டார்கள். रसूलुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम जब मस्जिद में मदीने में आए तो मदीने में ऐसा मेहराब नहीं था. மதீனாவில் இருக்கின்றது மெஹராப் இல்லை, மஸ்ஜித் நபவியில் இருக்கின்றது மிம்பர் இல்லை. மாறாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள் அப்படி என்றால், ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அழைத்து பிலால் ரலியல்லாஹு தஆலா மீது சாய்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்வார். பர்தாவின் சட்டம் 5ஆம் ஹிஜ்ரியில் அல்லாமா இப்னு கஸீர் சொல்லுகின்றார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்து 4ஆம் ஹிஜ்ரியில் பர்தாவின் சட்டம். அப்பொழுது ஆண்கள் முன்னால் இருப்பாங்க, பெண்கள் பின்னாலே தொழுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றே பயான் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். வந்து சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நீங்கள் நின்றே பயான் செய்கிறீங்க, இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்காக வேண்டி வந்து ஒரு மெம்பர் நான் ரெடி பண்ணுறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆம் ரெடி பண்ணிருமா அப்படின்னு சொன்னாங்க. போல்கோ புல்கே அவங்க சொல்லிட்டு என்ன செய்ய மறந்துட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆளை அனுப்பிச்சாங்க. ஆரம்பிச்சு இந்த மாதிரி வந்து அவங்க மெம்பர் ரெடி பண்ணுங்க அப்படி என்று அந்த காபா என்ற ஒரு இடத்திலிருந்து அந்த கட்டை தயாரித்து அந்த கட்டையின் மீது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மெம்பர் மீது ஏறுவதுக்கு போகிறாங்க. போய் உக்காடுறாங்க.
ஹஸ்ரத் பிலால் அல்லாஹு அக்பர் பாங் சொல்றாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பாங் சொன்ன உடனே எந்த மரத்தின் பக்கத்தில் இருந்து இந்த பேரித்தப்பழம் மரத்தின் சாய்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்வார்களோ அந்த பேரித்தப்பழம் மரம் இருக்கின்றது அழுக ஆரம்பித்து விடுகின்றது. ஹதீஸில் இருக்கின்றது, எப்படி 9 மாதத்தின் அந்த ஒட்டகம் இருக்கின்றதை அழுகுமோ அதை போல் அந்த மரம் அழுக ஆரம்பித்து விடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாங் சொன்ன உடனே கீழே இறங்கினாங்க. வந்த உடனே அந்த மரத்தை இருக்கின்றது தன்னோட நெஞ்சோடு நெஞ்சு சேர்த்துனாங்க. ஏதோ ஒரு வார்த்தை பேசினார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ நாடினால் உனக்கு பச்சை பசுமையான மரம் போல் இருக்கின்றதை நான் துவா செய்கின்றேன், நீ இருந்து கொள். அப்படி இல்லை என்றால் இங்கே இருந்து கொள், நாளைய கியாமத்து நாளில் அல்லாஹ் உனக்கு ஒரு சொர்க்கத்தில் ஒரு மரமாக ஆக்கிவிடுவான் அப்படி என்று. அந்த மரம் சொல்லுகின்றது, யார் ரசூலுல்லாஹ், நான் இங்கே இருக்கின்றேன், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரமாக ஆகட்டும் அப்படி என்று. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு இந்த மஸ்ஜிதை எவர்களெல்லாம் கட்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும், எவர்களெல்லாம் அவர்களுக்கு உதவியாக இருந்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு நல்ல உலகத்தில் அஜரும் சவாபும் கொடுக்க வேண்டும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லாஹ் சேலத்தில் ஜாமியா மஸ்ஜிதின் முத்துவலின் தலைமையில் இன்ஷா அல்லாஹ் அலி ஜனாப் அல்ஹாஜ் அஃப்சல் சாஹிப் நம்ம செக்ரட்டரி சாஹிபின் சம்பந்தி அவங்க எந்த பள்ளிவாசல் முத்தி இருக்கின்றாங்க, ஜபர்தஸ்தான ஒரு மினாரா அங்கே கட்டியிருக்கிறாங்க. அந்த ஓப்பனிங் இருக்கின்றது. அதில் அனைவர்களும் தாங்கள்லாம் வரணும். அதில் இன்ஷா அல்லாஹ் அசான் கைசே ஷுரு ஹுவி, அசான் எப்படி ஆரம்பித்தது இஸ்லாத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதில் பயான் செய்வோம். அவசியமாக வரணும். அதே நேரத்தில் आली जनाब बादशाह साहब को उन्होंने भी ज़रूर अगर वो मजलिस में इंशाल्लाह आना तब आए तो एक अलग इज़्ज़त हम ना बोलकर बोलते हूँ। वाखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।